நமஸ்தே. பெரியவாஷர் மகாபெரிவாளுடைய ஆக்ஞைப்படி இந்த புது வருஷத்தில் தினமும் கொஞ்ச நேரம் நம்ம ஈஸ்வர தியானத்துக்காக ஒதுக்கி வைப்போம். ஒதுக்கி வைக்கிறது மாத்திரம் இல்லை, விடாமல் ஈஸ்வர தியானம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு விரதம் எடுத்துட்டு இருப்பேன்னு நம்புகிறேன். ஏன்னா நேத்திக்கு சொன்னதோடு அது நிற்கலை அந்த டாபிக். பெரியவா அதை இன்னும் கண்டினியூ பண்ணி அவர்களுக்கு, அதாவது இந்த சங்கராச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆதி ஆச்சாரியால் போட்டிருக்கிற ஆக்ஞை என்ன அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி சொல்லின்னு வரா. அதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் வருது. அதாவது ஜனங்க எல்லாருக்கும் ஈஸ்வர தியானம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்கோ. அவளால் பண்ண முடியாமல் போயிட்டுதுன்னு தெரிஞ்சாக்கா அவளுக்காகவும் சேர்த்து நீங்களே ஈஸ்வர தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு ஆச்சாரியால் இவாளுக்கு ரூல் கொடுத்துருக்காரு. பெரியவா சொல்கிறா, இவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி மற்றவாளால் பண்ண முடியலன்னு தெரிஞ்சாக்கா அவளுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நீங்களே அவளுக்காக ஈஸ்வர தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ரூல் போட்டிருக்கார். நான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காகவும் நான் தியானம் பண்ணணும்னு பிரயத்தனம் பட்டுருக்கேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். அதாவது எந்நேரமும் அந்த பரம்பொருள்லேயே மூழ்கி கலந்துருக்கக்கூடிய நம்ம மகாபெரிவா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாக்கா நம்ம கேட்சப் பண்ண வேண்டிய கேப் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்மளால் ஈஸ்வரனை அப்படி ஒரு தியானமாக உட்காந்து நம்மளால் சிந்திக்க முடியறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பெரிவாளுடைய 1 மணி ஜபம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்டிஸ்டர்ப்டு ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டட் டைம் வரும் இந்த தியானத்துக்காக அப்படின்னு 1 மணி நேரம் அப்படி உட்காந்தான்னா வேற என்ன நடந்தாலும் பெரியவாளை அந்த டயத்தில் நம்மளால் பெரியவாளுடைய அட்டென்ஷன் வெளியில் கொண்டு வர முடியாதுன்றது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி ஃபோக்கஸ்டாக லோகக்ஷேமத்துக்காக இந்த எல்லா பக்தர்களுக்காகவும் இல்லாமக்கி முழு லோகத்துக்காகன்னு எல்லாருக்கும் சேர்த்து இப்படி ஜபம் பண்ணிட்டு இருந்த பெரியவா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்கள் பங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து செஞ்சுன்னு வந்தேன்னாக்கா எனக்கும் கொஞ்சம் பாரம் குறையும் அப்படிங்கிறா. அது என்ன சார் பாரம் குறையும், பெரியவாளுக்கு என்ன பாரம் இதில் அப்படின்னா அந்த பாயிண்ட்டும் பெரியவாளை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. சாதாரணமாக ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், அந்த குழந்தைக்கு படிப்பு கொஞ்சம் அப்படி ஏறலை, ஏதோ சரியாக வரல பாடங்கள்னு சொன்னாக்கா உடனே நம்ம என்ன சொல்கிறோம், உபாத்தியாயர் சரியில்லை சார், இந்த வாத்தியார் சரியில்லை, அவருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல அப்படின்னு தானே சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் எல்லாரும் ஈஸ்வர தியானம் பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஈஸ்வர தியானம் பண்ணலை, உங்களால் பண்ண முடியலை, விட்டு போச்சுன்னு சொன்னாக்கா அந்த பாப்பம் யாருக்கு வரும், எனக்கு தானே வரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னுடைய பாரமும் குறையும் இதில் அப்படின்னு இங்கே நீதி சாஸ்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் வேறு பெரியவா கோட் பண்ணுறான். ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் விரஜேத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பெரியவா சொல்கிறா, ஒரு தேசத்தில் இருக்கிற பிரஜைகள்லாம் என்னெல்லாம் பாபம் பண்ணாலும் அந்த பாபம் முழுக்க யாரை போய் சேரும்னா அவளை லீடு பண்ணக்கூடியவனாக இந்த ராஜா இருக்கானே அவனுக்கு இவாளோட எல்லா பாபமும் அவனுக்கு தான் போய் சேருமா. ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணி லா அண்ட் ஆர்டர் சரியாக இருக்கா மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி சரியான நெறியில் அவளை கூட்டின்னு போகிறதுக்கு தான். அதனால தான் நேதான்னு பேர். நேத்ருத்வம் அப்படின்னு சொன்னாலே லீடர்ஷிப் அப்படின்னா கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போகிறவனுக்கு தான் நேதான்னு பேர். அப்படி கூட்டிகிட்டு போகிறவனாக ராஜா இருக்கணும். அதை பண்ண விட்டுட்டான், ஜனங்க அதது தன்னுடைய இஷ்டத்துக்கு தெரியறதுன்னு சொன்னாக்கா இவாளுடைய பாப்பம் எல்லாத்துக்கும் அவன் ரெஸ்பான்சிபிளாக போயிடுவானான். அதனால் ராஜானம் ராஷ்டிரஜம் பாப்பம்னு சொல்லியாச்சு. இந்த ராஜாவுடைய பாப்பம்லாம் யாருக்கு போகிறதுனா ராஜபாபம் புரோஹிதம். இந்த ராஜாவுக்கு யார் மென்டராக இருக்காரோ, இந்த ஸ்பிரிச்சுவல் குருன்னு ஒருத்தர் இருக்கார். சிவாஜி மகாராஜ்னு எடுத்தாக்கா சமர்த்த ராமதாஸ் தான் அவருடைய குருவாக நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஒரு ராஜாவுக்கு ஒரு குரு இருக்கார். அந்த குருவுக்கு தான் இந்த ராஜா பண்ணுற பாப்பம்லாம் போய் சேருமா. ஏன்னா அவன் யார் காட்டின வழியில் நடக்கிறான், இந்த குரு காமிச்ச வழியில் நடக்கிறான். அப்போது அவன் கரெக்டான வழியில் போகிறானான்னு செக் பண்ணி அவனுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்க வேண்டியது குருவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ராஜபாபம் புரோஹிதம். அதே மாதிரி பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம். ஒரு மனைவி தப்பு பண்ணுறா, பாப்பங்கள் பண்ணுறான்னு சொன்னாக்கா மனைவியினுடைய குருவான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கணவன் இருக்கானே அந்த கணவனுக்கு இந்த பாப்பங்கள்லாம் போய் சேர்ந்துடுறது. அது மாதிரி கடைசியில் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியம். பெரியவா நமக்கு சொல்கிறா, அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறா. சிஷ்ய பாபம் குரும் விரஜேத்துன்னு சொல்லியிருக்கு. சிஷ்யர்கள் செய்யக்கூடிய பாப்பம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குரு கிட்ட தான் போய் சேர்றது. இது ஏதோ ஒரு குருவாக இருந்துட்டு ஒரு 10 பேர் சிஷ்யர்கள் வச்சுட்டு இருந்தாக்கா அவளுடைய பாப்பம் வந்து சேர்றதுன்னு சொன்னால் ஒரு மாதிரி, ஜெகத்குருன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுட்டு நாங்கள் இப்படி உட்காண்டிருக்கோமே
அப்போ இந்த ஜகத்தில் இருக்கிறவாள்லாம் இத்தனை பேர் சிஷ்யர்கள் இருக்கான்னு சொன்னால் வாழ்டைய பாப்பமெல்லாம் சேர்ந்து இங்கே வருதுன்னு சொன்னாக்கா எவ்வளோ பாப்பம் இருக்குது, இதை கரைக்கிறதுக்கு எவ்வளோ தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் பெரியவா நம்மளை யோசிக்க சொல்கிறோம். அப்போது இந்த பாப்பம் இத்தனை இருக்கே, இது எப்படி கரைக்கிறதுன்னு சொன்னால் ஒரே வழி தான், பாப்பத்தை கரைக்க ஒரே வழி ஈஸ்வர தியானம் தான். அதனால தான் சொல்கிறேன், இடைவிடாமல் நித்தியமும் ஈஸ்வர தியானம் பண்ணுங்கோ. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யம் நிறைய இருக்கா, அதாவது கையில் நிறைய பணம் செல்வம் இருக்கா, பரவாயில்ல. தரித்திர சூழ்நிலைக்கு போயிட்டாளா, ஏழ்மையில் போயிட்டாளா, பரவாயில்ல. ஸோ எந்த ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், உடம்பு சுகமாக இருந்தாலும் இல்லை ஏதோ வியாதி வந்தாலும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறா. எல்லா சுச்சுவேஷன்லேயும் தியானத்தை விடப்படாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்கோ. ஏன்னு கேட்டால் இந்த பாபத்தை கரைக்கக்கூடிய ஒரே மருந்தாக தியானம் மாத்திரம்தான் இருக்குது. இந்த ஈஸ்வர தியானத்தினால மாத்திரமே தான் நம்ம பாப்ப மூட்டையை குறைக்க முடியும். ஏன்னா இந்த லோகத்தில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே பெரிய பாப்பங்கள்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு மூட்டையை தூக்கின்னு வந்திருக்கோம், அதை எப்படி கரைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி நினைக்காதீங்கோ. வாஸ்தவத்தில் இந்த லோகத்தில் பிறந்திருக்கிறது ஒரு மனுஷனாக நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லும் பொழுது இதில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறா பெரியவா. ஏன்னா இப்படி பிறந்ததுனால தான், அதுவும் இந்த புண்ணிய பூமியில் இருக்கும் பொழுது சாஸ்திரம், க்ஷேத்திரம், தீர்த்தம், இப்படி பல விஷயங்கள் நமக்கு ஆக்சஸ் இருக்குது. அப்போ இது மூலமாக ஈஸ்வர தியானத்தையும் தெரிஞ்சுட்டு சுவாமிக்கு பூஜை கைங்கரியங்கள் எல்லாமும் பண்ணிட்டு நம்ம பாப்பத்தை கரைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அப்படி ஒரு சந்தர்ப்பம் இதில் தான் கிடைக்கிறது. அதனால் கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறப்படாது. அதனால் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தியானம் பண்ணிகிட்டே பாப்பத்தை கரைக்கணுமே ஒழிய தினம் வாழ்க்கையில் புதுசு புதுசாக பாப்பத்தை சேர்த்துன்றப்படாது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தினம் பண்ண ஆரம்பிங்கோ. பண்ணிட்டு வரும் பொழுது மெதுமெதுவாக இந்த சகல கல்யாண குணநிலையனாக இருக்கக்கூடிய சுவாமியை நிர்குணஸ்வரூபமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். நம்ம பாப்ப மூட்டையும் அப்படியே குறைஞ்சிட்டு லேசாக பஞ்சு மாதிரி ஆயிடுவோம். அப்போ பஞ்சு மாதிரி ஆயாச்சுன்னு சொன்னாக்கா அடுத்து இங்கேருந்து எங்கே போக போகிறோமோ, என்ன ஜென்மாவாக பிறக்க போகிறோமோங்கிற பயம் இல்லாமக்கி லேசாக பஞ்சு மாதிரி எங்கே இருந்தாலும் நிம்மதியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட நம்ம கடைசி காலத்தில் அந்த பகவான்கிட்டயே போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறதாக பெரியவா அங்கே வழி கொடுத்துன்னு வரா. இது புது வருஷத்தில் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியதான ஆச்சாரியாளுடைய ஆக்ஞை. சரி, இது எப்பெல்லாம் பண்ணுறது, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தா நிச்சயமாக இப்போவே பண்ணலாம். முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கோமே, தனுர் மாதம்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமான ஒரு காலம். உஷத்காலத்தில் பண்ணாக்கா 1க்கு 10 மடங்கு பலன். உஷத்காலத்தில் படிக்கிற படிப்பு நன்னா மனசில் அப்படியே கல்வெட்டு மாதிரி பதியறது அப்படின்லாம் பெரியவா சொல்லி கொடுத்துருக்காளே. அதனால் இந்த தனுர் மாதத்திலேயே இந்த ஒரு ப்ராக்டிஸையும் நம்ம ஆரம்பிக்கலாம். உஷத்காலத்தில் பண்ண ஆரம்பித்து மெதுவாக வருஷம் முழுக்க இடைவிடாமல் ஈஸ்வர தியானம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரலாம். சரி, இப்படி தனுர் மாதம்னு ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கோமே, இது தனுர் மாதம்னு ஒரு பக்கம் வருது, மார்கழி மகத்துவம்னு ஒரு பக்கம் சொல்கிறேன், என்ன சார் 2 பேர் வந்துட்டே இருக்கேன் மாற்றி மாற்றி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு பெரியவா பதில் கொடுத்துருக்கா. இந்த கேள்வி மாத்திரம் இல்லை, எல்லா கேள்வியும் பெரியவா கேட்டு கேட்டு பதில் கொடுத்துன்னு வந்திருக்கா. அதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம், இந்த தனுர் மாதத்துக்கும் மார்கழிக்குமான ஒரு ரிப்ளை, ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கே கொடுத்துருக்கா. ஏன் இப்படி ஒரு பேர் வருது அப்படின்னு சொல்லி, இதுக்கு நம்மளுடைய சாஸ்திரங்களில் இருக்கக்கூடியதான எப்பேற்பட்ட ஒரு ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த சிந்தனை, இந்த அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, அதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு அறிவு இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு டாபிக் ஆரம்பித்து பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா. அதனால் முதல்ல இந்த தனுர் மாதம் மார்கழிங்கிற ஒரு டாப்பிக்கை பிடிச்சிட்டு அந்த ஒரு ட்ரெஷருக்குள்ளே இப்போ நம்ம முங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவா சொல்கிறா, இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணுமானா முதல்ல ஒரு 2 சிஸ்டம் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லி ஆகணும். சௌரமானம், சாந்திரமானம் அப்படின்னு 2 சிஸ்டம் ஆஃப் பஞ்சாங்க கணனம் இருக்குது. இப்போ பஞ்சாங்கம்னு சொன்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணுமோ இல்லையா? நம்ம ஒரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீமட்டத்து பஞ்சாங்கம்னு இருக்குது, ஸ்ரீரங்க பஞ்சாங்கம்னு இருக்குது, நிறைய சிஸ்டம் வச்சுன்னு இருக்கோம். பட் பேசிக்கலி பஞ்சாங்கம்னு சொன்னாக்கா 5 அங்கங்கள் நிறைந்ததாக இருக்குது. திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் அப்படின்னு 5 பார்ட் இருக்குது. ஸோ ஒரு நாள்னு எடுத்துட்டாக்கா இந்த நாளில் என்ன திதி, ஏகாதசி, தசமி இப்படின்னு ஒரு திதியாக இருக்கும் இல்லையா, அந்த திதி என்ன. வாரம்னு சொன்னாக்கா என்ன கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையான்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ஸ்டார், அதே மாதிரி இன்றைக்கி என்ன யோகம் இருக்குது, என்ன கரணம் இருக்குது, இதெல்லாம் டைமினுடைய ஃபர்தர் ஒரு கேப்சூல்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ்னு வச்சுக்கலாம்.
இந்த யோகத்தில் பண்ணாக்கா உங்களுக்கு என்ன பலன் இருக்குது, இந்த கரணத்தில் செஞ்சால் என்ன பலன் இருக்குன்னு எல்லாம் டிவைஸ் பண்ணி வச்சுருக்கா. அந்த சிஸ்டத்தை பஞ்சாங்கத்தை பற்றி விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறா. பஞ்சாங்க கணனத்திலேயே 2 விதமான ஃபார்மேட் இருக்குது. ஒன்று சௌரமானம்னு ஒன்று, இன்னொன்று சாந்திரமானம். சௌரம்னு சொன்னாக்கா சூரியன் சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம தெரியும். அப்போது சூரியனுடைய மூமெண்ட்டை வச்சு அதை பேசிஸாக வச்சு கணிச்சிருக்கிறது சௌரமானத்து பஞ்சாங்கம். சாந்திரமானம்னு சொன்னாக்கா அடிப்படை சந்திரனை பேஸ் பண்ணதாக இருக்குது அப்படின்னு 2 சிஸ்டம் கொடுக்குறேன். இந்த சாந்திரமானத்துக்குள்ளேயும் அதுக்குள்ளே ஒரு 2 சப் கிளாஸ் இருக்குது. அதாவது ஒன்று இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாஸ்யத் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த அமாவாசை வரைக்கும் ஒரு மாதம்னு. இன்னொரு பக்கம் பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அப்படின்னு போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம தேசத்தில் இந்த எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் யூசேஜில் இருக்குது. அது விரிவாக சொல்லின்னு வரா. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் சாந்திரமான பஞ்சாங்கம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சௌரமானமாக ஆயிடுத்து. மலையாளம் தமிழ்நாட்டை ஒட்டியே தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதனால் அது சௌரமானத்தில் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்லலாம் இந்த அமாவாஸ்யாத் பஞ்சாங்கம் அது இருந்துருக்கு. வடக்கில் பாக்கி இடத்துலலாம் எல்லாமே சாந்திரமானம் அங்கெல்லாம். ஆனால் அவெல்லாம் பௌர்ணமியை பேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த 3 ஃபார்மெட்டும் இதுக்குள்ளே இருந்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம எதை வச்சு பார்க்குறோம்? சௌரமானம். ஆனால் முன்னாடி சாந்திரமானத்தில் இருந்திருக்கு. இப்படி 2ம் இங்கே இருந்ததுனால இங்கே நேமிங் கன்வென்ஷன், இந்த மாதங்களுக்கு பேர் வைக்கிறதுங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அதைத்தான் பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இது சொல்லும் பொழுது ஆவரேஜாக ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வரணும். அந்த 365 நாள் வரணும்னு சொன்னாக்கா சூரியனுடைய ரொட்டேஷனை பேஸ் பண்ணி எப்படி வரப்போகிறது, சந்திரனுடைய காலத்தை வச்சு பிளேஸ் பண்ணால் எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி இந்த மாதங்கள்லாம் பிரிச்சிருக்கு அப்படின்னு அந்த டிவிஷன் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போது பேசிக்கலி இந்த சௌரமானத்தை எடுத்துட்டோம்னாக்கா அதில் நம்ம எப்படி நினைக்கிறோம்? சாதாரணமாக சூரியன் என்ன பண்ணுறார், ஒரு ராசியில், அது மொத்தம் நம்ம ஒரு 12 ராசின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ராசியில் ஆவரேஜாக ஒரு மாதம் அவர் இருக்கார் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு மாதம் முதல்ல ஒரு மேஷ ராசியில் நிற்கிறார். அப்புறம் அதுலேருந்து ரிஷபம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு போகிறார். இப்படி ஒரு ராசியாக போய் ஒரு வருஷத்தில் இந்த 12 ராசியும் அவர் கவர் பண்ணிடுறார் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சௌரமானம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தாக்கா நமக்கு என்ன நினச்சிக்கிறோன்னா, சூரியன் ட்ராவல் பண்ணி ஒரு ராசியாக போய் உட்கார்றார், அவர் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் பூமி தான் சூரியனை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சமாச்சாரம். நமக்கு பார்வைக்கு வித்தியாசமாக தோன்றுறது அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போ இந்த 12 ராசின்னு நம்ம வச்சுட்டு இருக்கிறது நம்ம சாதாரணமாக ஜாதகத்துக்கெல்லாம் சொல்கிறோமே, இதே ராசிகள் தான். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இப்படின்னு சொல்கிறோமில்ல, இந்த மாதிரி இருக்கிற 12 ராசி. ஸோ ஒரு ராசியை ஒரு மாதம் முழுக்க சூரியன் அந்த ஒரு ராசியில் இருக்கார். அடுத்தது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாருன்னு சொன்னாக்கா அதுதான் ஒரு சங்கிரமண காலம், இங்கேருந்து மூவ் ஆகிற டைம். இப்படி 12 மாதம் கவர் ஆகுது. இது சௌரமான மெத்தட் ஆஃப் டிடக்ஷன். சாந்திரமானத்துக்கு போ. நான் முதல்ல இன்னொன்று சொல்லிடுறேன். தமிழ்நாடு சாந்திரமானத்தை முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ சௌரமானத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சாந்திரமானத்துக்கு போ. சாந்திரமானத்தினுடைய சிஸ்டம் எப்படின்னா சந்திரனுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது ஒரு பிரதமையிலேருந்து ஆரம்பித்து ஒரு கிருஷ்ணபக்ஷ பிரதமையை ஆரம்பித்து அடுத்த கிருஷ்ணபக்ஷ பிரதமா வரைக்கும் ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலிங் சிஸ்டம் அதில் போயின்னு இருக்கு. அப்படி போகும்பொழுது என்ன ஆகுறதுன்னு கேட்டாக்கா, கரெக்டாக இந்த 365 நாள் அப்படிங்கிறது வராமைக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட்ஃபால் வருது அந்த சிஸ்டத்தில். அப்போது ஆவரேஜாக பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கலி சொன்னாக்கா ஒரு 354 நாள் கிட்ட ஒரு கணக்கு வருது ஒரு வருஷத்தினுடைய ரோல். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 8, ஒரு 10-11 நாள் டிஃப்ரென்ஸ் வருது அதில். இப்படி ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள் கேப் வருது. அது மாதிரி 3 வருஷத்துக்கு சேர்ந்து அக்யூமுலேட் ஆகும் பொழுது ஒரு 30 நாள் ஷார்ட்ஃபால் விழுறது நடுவில். அந்த 30 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் 3 வருஷத்துக்கு ஒரு தரமாக அடுத்தது அதிக மாதம் அப்படின்னு மலை மாதம்னு சொல்கிறோம். அதை அப்படி ஒரு மாதத்தை அடிஷனாக போட்டு 4 வருஷத்தில் ஒரு சைக்கிள் முழுக்க கம்ப்ளீட் ஆகிற மாதிரி சாந்திரமானத்தில் நடக்கிறது. இது ஒரு சிஸ்டம். இந்த அதிக மாதங்கிற கான்செப்டை தனியாக வேற ஒரு இடத்துல விரிவாக கவர் பண்ணியிருக்கா. பட் விஷயம் இதுதான். இது ரெண்டும் 2 சிஸ்டமாக இருக்குது. அப்போ ஆவரேஜாக நம்ம சொல்லக்கூடிய இந்த 365 நாளுங்கிறது சௌரமானத்தில் 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு மாதங்கிற கணக்கு கவர் ஆகிடுறது. சாந்திரமானத்தில் அந்த சந்திரன் எப்படி மூவ் ஆகிறது, எந்த நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் போய் உட்கார்றதுங்கிறத பொறுத்து அங்கே மாதம் டிசைட் ஆகிறது.
இதுதான் பேஸ் விஷயம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா முன்னாடி எப்போவோ ஒரு காலத்தில் சாந்திரமானத்தை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோங்கிறதுனால திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சந்திரன்னு பொருள். இப்போ திங்கள்னு சொன்னாக்கா இலக்கியங்கள் எப்படி யூஸ் ஆயிருக்குன்னு கேட்டால் திங்கள்னாக்கா மாதம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சாந்திரமானத்தை ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில். ஸோ சந்திரன்னு சொன்னாலே திங்கள்னு சொன்னாலே மாதம் அப்படிங்கிற ஒரு டெரிவேஷன் அதுலேருந்து கிடச்சிருக்கு. அப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சௌரமானத்திலேயே தான் நம்மளுடைய சிஸ்டம் இருந்திருக்கு. பட் அதையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கும் வந்ததுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் நம்மளுடைய பஞ்சாங்கங்களில் இருக்குது அப்படின்னு பிரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்கேருந்து தான் அதனுடைய ஒரு பியூட்டி நமக்கு வரப்போகிறது. இப்போ இந்த சிஸ்டமில் நம்ம டெரிவேஷன் எப்படி இருக்குது, பேர்கள்லாம் எப்படி இருக்குது, மாதத்தினுடைய பேர்கள் அப்படிங்கிறத பிரிவாக சொல்லின்னு வரா. சம்ஸ்கிருதம் தமிழ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மூலமாக நமக்கு ஒரே ரூட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு பாஷைன்னு நினச்சி பாஷை சண்டையில் போகக்கூடாது. ஒரு பாஷைன்னு ஒன்று வந்திருக்கு, எல்லாத்துக்கும் மூலம் ஒன்று தான். அதிலிருந்து டிரைவ் ஆகி சில எழுத்துக்கள் முன்ன பின்ன மருவி இன்னொன்றுத்துக்கு போகிறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு குடுக்கல் வாங்கலே தவிர மூலமாக இருக்கிறது ஒரே ரூட்டு தான். இப்போ வெளியூர்லேருந்து வந்தவன் வெளிநாட்டிலேருந்து வந்தவன் இது ஒரு ஆரிய பாஷை திராவிட பாஷைன்னு நம்மக்கிட்ட ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போகிறானே வழிய இதெல்லாம் கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணின்னு வந்தாக்கா வாஸ்தவத்தில் இதுக்கெல்லாம் ஒரே மூலம்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு இந்த பேக்ரவுண்டரோட இதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ முதலாவதாக நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் மாதங்கள்லன்னு சொன்னாக்கா முதல் மாதம் என்ன பார்க்குறோம், சித்திரை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இது வாஸ்தவமாக தமிழ் வருஷ பிறப்புன்னு சொன்னாக்கா சித்திரையில் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ சித்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அந்த ஒரு பேர் எதனால் அமையிறது அப்படின்னு சொன்னால் இங்கே தான் சாந்திரமானத்தினுடைய பேக்ரவுண்ட் வருது. ஆனால் நம்ம சௌரமானத்தை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுட்டாலும் சாந்திரமானத்தினுடைய பேசிஸில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த மாதத்துக்கு பேர் அப்படிங்கிறது சாந்திரமான பரம்பரை. அப்போது சித்திரைன்னு இந்த மாதத்துக்கு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டால் சித்ரா நட்சத்திரம் எப்போ இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் எப்போ பௌர்ணமி வந்து அமையிறதோ அந்த மாதம்தான் சித்திரை மாதம் அப்படின்னு அந்த ஸ்டாரை வச்சு அந்த மாதத்துக்கு பேர் வருது. இதில் இன்னொரு அழகான விஷயம் சொல்கிறா பிரிவா, நீங்கள் நன்னா நோட்டீஸ் பண்ணின்னு வந்தேன்னா தெரியும். இப்படி ஒரு பௌர்ணமியை வச்சு அந்த பௌர்ணமியை ஒட்டி இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த பேர்கள்லாம் அமைஞ்சிருக்கு தமிழில். அது மாத்திரமில்லை, அந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப ஸ்பெஷலாக ஏதோ ஒரு அக்கேஷன், ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய அக்கேஷனாக ஒரு ரிச்சுவலாகவோ பண்டிகையாகவோ இருந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியறதுன்னு அந்த கனெக்ஷனை எடுத்து காமிக்கிறான். அப்போ முதல்ல சித்ரா நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு பௌர்ணமி வந்து அமையணும். அப்படி வரக்கூடியதாக இருக்கிறதுனால அதுக்கு சித்திரை மாதம்னே பேர் வச்சாச்சு. சித்ரா பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் தாராளமாக இருக்கே. சித்ரா பௌர்ணமின்னாக்கா நம்ம கள்ளழகர்னு நினச்சிக்கிறோம். எத்தனை கோயில்களில் சுவாமிக்கு உற்சவங்கள் நடக்கிறது, சித்திரகுப்தனை விசேஷமாக நினச்சிக்கிறோம், நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இது சித்திரை. அடுத்த மாதம் சித்திரை தான்னா வைகாசி. வைகாசிக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பௌர்ணமி அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வரணும். அப்போ விசாகம் அப்படிங்கிறதுலேருந்து வைசாகம் அப்படின்னாகி வைசாகம் தமிழில் வந்து வைகாசி அப்படின்னு வந்துடுது. இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் மருவி வருது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறா. தமிழ்நாட்டில் இது வைகாசின்னு வந்துடுது. நார்த்தில் சில பக்கம் போகும்பொழுது இந்த வைசாக்கிங்கிறது பைசாக்கின்னு அங்கே வா வந்து பாவா போய் பைசாக்கின்னு ஃபெஸ்டிவலாக அந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் சொல்கிறா. இப்போ வைகாசி பௌர்ணமி அப்படின்னு பார்த்தாக்கா சாதாரணமாக எப்படி இருக்கணும், விசாகம் என்னைக்கு இருக்கோ அன்றைக்கி தான் பௌர்ணமி வருது. வைகாசி விசாகம்னு சொன்ன உடனே சாட்சாத் நமக்கு முருகன் ஞாபகத்துக்கு வந்துடுறார். முருகனுடைய பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம ஃபெஸ்டிவல் ரன் பண்ணுறோம் வைகாசி விசாகம். அதனால் அதையும் மறக்க போகிறதில்ல. சித்திரை ஆச்சு, வைகாசி ஆச்சு. மூணாவது ஆனி. ஆனிங்கிற பேர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ஆணிக்கு அண்டர்லையிங் நட்சத்திரம் என்ன, அந்த பௌர்ணமிக்கு என்ன நட்சத்திரம் இருக்கணும்னு பார்த்தா சாட்சாத் நம்ம பெரியவாளுடைய நட்சத்திரம் அனுராதான்னு சொல்லக்கூடிய அந்த அனுஷ நட்சத்திரம் தான் அங்கே பௌர்ணமியில் அது மேட்ச் ஆக வேண்டிய ஸ்டார். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்ன பின்னங்கிற மாதிரி தான் எல்லாமே வருது. பட் பேஸ் இந்த நாமகரணம் எதனால் வந்ததுன்னு கேட்டாக்கா அனுஷம் இருக்கக்கூடிய நாளில் பௌர்ணமி வந்தாக்கா அது ஆனுஷி அப்படின்னு வர வேண்டியதாக இருக்குது. ஆனுஷிங்கிறதுல ஷானா வந்து வடமொழி சொல்லுன்னு சொல்லி அது விட்டு போய்டுறது, ட்ராப் ஆகிடுறது. இங்கே வரும்போது தமிழில் மருவி போய்டுறது. அப்போ ஆனுஷியில் ஷானா காணாமல் போயிட்டு ஆனி அப்படின்னு அது நின்றுடுத்து அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். சித்திரை வைகாசி ஆனி. ஆனி பௌர்ணமிக்கும் விசேஷம் இருக்கான்னு கேட்டாக்கா தாராளமாக இருக்குது. லிஸ்ட்டு போட்டாக்கா எல்லாம் போட்டுட்டே போகலாம். ஆனால் எல்லா பௌர்ணமியும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆனி தாண்டி அடுத்தது சித்திரை வைகாசி ஆனி ஆடி.
ஆடிக்கும் இதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துடைய கனெக்ஷன் கொடுக்குறா. ஆஷாடம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு 2 ஸ்டார் அதை ஒட்டி இருக்கு. பூர்வ ஆஷாடம், உத்தர ஆஷாடம். அந்த 2 ஆஷாடங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்து உட்கார். அப்படி வரக்கூடிய மாதம்தான் ஆஷாடின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம். அதில் வழக்கமாக தமிழில் வரும்பொழுது இந்த ஷானா காணாமல் போய்டுறது. அப்போ ஆடி அப்படின்னு வருது. ஆடினாக்கா முழுக்க அம்பிகைக்கு விசேஷம். ஆடி பௌர்ணமியும் கேட்கவே வேண்டாம். அப்படி சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ஆவணிக்கு என்ன கனெக்ஷன் வருதுன்னா சாட்சாத் நம்ம பெருமாளை நினச்சிக்கலாம். ஸ்ரவணம், திருவோணம்னு சொன்னோமே, அந்த ஸ்ரவண நட்சத்திரம் என்னைக்கு அந்த ஸ்ரவணத்தில் பௌர்ணமி வரும் பொழுது ஸ்ராவணி அப்படின்னு அந்த பௌர்ணமிக்கு முக்கியமாக சொல்கிறது. ஸ்ராவணின்னு சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் அதே மாதிரி அக்னி காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு விசேஷமாக எப்படி ஆக்ரஹாயினி பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்ராவணியிலையும் சில யஜ்யங்கள்லாம் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறத பெரியவா சொல்லியிருக்கா. அப்படி இருக்கக்கூடியதாக இந்த ஸ்ராவணியில் ஸ்ராங்கிறது வடமொழி சொல்லா போய்டுறது. தமிழில் வரும்பொழுது ஸ்ரா ட்ராப் ஆகிடுறது. வெறும் ஆவணி பாக்கி இருக்கு. அப்போ ஆவணி ஆச்சு. அடுத்தது புரட்டாசி. புரட்டாசியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாமகரணம்னு சொல்லலாம். புரோஷ்டபதம் அப்படின்னு ஒரு கப்லெட் இருக்குது. அதில் பூர்வ புரோஷ்டபதம், உத்தர புரோஷ்டபதம் அப்படின்னு 2 ஸ்டார். இதுதான் தமிழில் வரும்பொழுது பூரட்டாதி உத்திரட்டாதின்னு வந்துடுது. நடுவில் இருக்கிற ஸ்டார்லாம் காணாமல் போய்டுறது. அப்போ பூரட்டாதி உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய இந்த 2ல் ஏதோ ஒன்றுத்தில் வந்தாக்கா அந்த மாதம்தான் புரட்டாசி. அந்த ஸ்டாரில் பௌர்ணமி வரணும். அப்போ பூரட்டாதின்னு சொல்லக்கூடியது அப்படியே மாறி புரட்டாசின்னு வந்து நிறுத்தும். இது அடுத்தது. நெக்ஸ்ட்டு ஐப்பசி. ஐப்பசின்னு சொன்னாலே அஸ்வினின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். முதல் நட்சத்திரமாக நம்ம என்ன கணக்கு வச்சுட்டு இருக்கோமோ அந்த ஸ்டார். ஆஸ்வயுஜின்னு சொல்கிறது அந்த நட்சத்திரத்தோட கனெக்டடாக பௌர்ணமி வரும் பொழுது அதுக்கு ஆஸ்வயுஜி அப்படிங்கிறது போய் ஜானாலாம் காணாமல் போய் ஐப்பசின்னு அது மருவி எப்படியோ வந்து இங்கே உட்காண்டிருக்கு. இப்படி எல்லாத்தையும் சொல்லின்னு வந்துட்டா. புரட்டாசி, ஐப்பசி இது வரைக்கும் நிறைய மருவி போச்சா. அதுக்கு அடுத்த வர நாம ரொம்பலாம் மருவவே இல்லை, ரொம்ப அழகாக அப்படியே வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கிருத்திகான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் அப்படியே நேராக கிருத்திகையில் எப்போ பௌர்ணமி வருதோ அதுதான் கார்த்திகை அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதில் ரொம்ப மாடிஃபிகேஷன் வரல. கார்த்திகை பௌர்ணமி தான் நம்ம தீபத்தை விசேஷமாக கொண்டாடின்னு இருக்கோம். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. அதுக்கடுத்து என்ன வருது? மார்கழி. இந்த மார்கழி தான் தனுர் மாசம்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். மார்கழின்னு இன்னொரு பேர் கொடுத்துருக்கோமே அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்து இது வரைக்கும் இப்போ வந்திருக்கோம். மார்கழின்னு ஏன் பேர் வருதுன்னு கேட்டால் மார்கசீரிஷம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். மார்கசீரிஷம் தான் மிருகசீரிஷம். பேசிக்லி மிருகசீரிஷம், அதுக்கு அடுத்தது திருவாதிரை. இந்த 2 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் பௌர்ணமி வந்து நிற்கிறது தான் மார்கசீரிஷின்னு சொல்லக்கூடிய மாதம் மார்கழி அப்படின்னு அமைஞ்சிருக்கு. ஏன் தனுர் மாசம்ங்கிற பேர் நாளைக்கு பார்ப்போம். பெரியவா